கர்த்தர் நல்லவர். இந்த இரண்டாவது நாளிலும் உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த வருடத்தில் நாம் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வோடும் போராடுகிற பிசாசினுடைய தந்திரங்களை அறிந்து அவைகளை நாம் என்ன செய்கிறோன்னா கட்டி ஜெபித்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்களின் நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே சொல்லும் பொழுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். விசுவாசிகள் எப்பொழுதும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும். காரணம், அவன் தந்திரமாய் போர் செய்கிறவன், அவன் தந்திரமாய் செயல்படுகிறவன். எப்படி ஆகிலும் நம்மை குறித்தும் நம்முடைய வாழ்வை குறித்தும் தேவன் வைத்திருக்கக்கூடியதான திட்டங்களும் நோக்கங்களும் நம்முடைய வாழ்வில் நிறைவேறாதபடிக்கு அவன் போராடுகிறவன். அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம மாம்சத்தோடு இரத்தத்தோடும், நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம குடும்பத்தோடு, குடும்ப நபர்களோடு அல்லது மற்ற மனிதர்களோடு இதுதான் நமக்கு போராட்டம் நம்ம என்ன செய்யறோம் நினைக்கிறோம். இல்லை, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ பலவிதமான ஆவிகளோடு கூட நமக்கு என்ன செய்யுதுன்னா போராட்டம் உண்டு. அந்த ஆவிகள் ஏற்கனவே பல தெரிந்து கொள்ளப்பட்டதான நபர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னா போராடி இருக்குது. யாக்கோபினுடைய வாழ்க்கையில லாபானுடைய ஆவி என்ன செஞ்சு போராடினது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். மோசையினுடைய நாட்களிலே மோசையோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் பார்வோனுடைய ஆவி என்ன செஞ்சு போராடினது. இப்படி ஒவ்வொரு விதமான ஆவிகளும் இன்றைக்கும் என்ன செய்து போராடுது. அதுபோல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதான காரியம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டுக்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டுக்கும் போய்விட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க இந்த வசனத்துல 3 நபர்களை குறித்து என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. கிறிஸ்கே அவர் கலாத்தியா நாட்டுக்கு, தீத்து தல்மாத்தியா நாட்டுக்கு போயிட்டான். இந்த தேமா, கிறிஸ்கே அப்புறம் தீத்து இவங்க 3 பேருமே அழைக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உடன் வேலையாட்கள் என்று சொல்லி அறியப்பட்டவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஊழியத்திலே மிக தீவிரமாய் செயல்பட்டவர்கள். இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு இடத்துக்கு என்ன செய்யறாங்க போறாங்க. கிறிஸ்கே என்ன செய்யறாருன்னா கலாத்தியா நாட்டுக்கு போறார். தீத்து என்ன செய்யறாருன்னா தல்மாத்தியா நாட்டுக்கு என்ன செய்யறார் போறார். ஆனா இந்த தேமாவை குறித்து பார்க்கும் பொழுது பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேமாவினுடைய ஆவி அப்படிங்கிறது ஒரு பின்மாற்றத்தினுடைய ஆவி. இன்றைக்கும் இந்த ஆவி விசுவாச குடும்பங்களோடு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு, அழைக்கப்பட்டவர்களோடு கூட என்ன செய்யுதுன்னா போராடி கொண்டு இருக்கிறது என்ன செய்யறோம் பார்க்க முடியும். இந்த தேமா அப்படிங்கிறப்போ அவர் வெளியில பார்க்கிறப்போ அவர் ஒரு பாவியை போல என்ன செய்யல தெரியல. அவரை குறித்து பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பார்க்கிறோம். என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பிலேமோனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை எழுதும் பொழுது சொல்றாரு, பிலேமோனுக்கு எழுதுறீங்க, நான் வாழ்த்துதல் சொன்னதா என்ன செய்யுங்க சொல்லுங்க. தேமா சொல்றாரு. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க. என் உடன் வேலையாட்களாகிய, என்னோடு கூட தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் பணியாற்றுகிற
என்னுடைய உடன் வேலையாளாகிய தேமா. அப்போ எப்பேற்பட்டதான அங்கீகாரத்தில் இருந்திருக்கிறார் பாருங்களேன். தீமோத்தேயு, தீத்து, அந்த வரிசையில் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட அறியப்பட்டதான ஒரு நபர் தேமா. மார்க்கு, லூக்கா, இவர்களோடு கூட அறியப்பட்டதான ஒரு நபர் தேமா. ஏதோ தெரிந்து கொள்ளப்பட்ட ஏதோ அல்லது அறியப்பட்ட ஆயிரங்களில் ஒருவர் அப்படிலாம் இல்லை. பவுலோடு கூட இருந்த, பவுலோடு நெருங்கி இருந்த ஒரு சிலர்ல தேமாவும் ஒருவர். கொலோசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கொலோசை பட்டணத்தில் இருந்ததான சபைக்கு நிருபத்தை எழுதும் பொழுது சொல்றாரு, அப்படியானால் பல ஆண்டுகளாக அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இணைந்து ஊழியத்தை செய்து வந்ததான நபர் தான் இந்த தேமா. ஆனால் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு என்ன செஞ்சிட்டாரு, தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிட்டார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஆனால் இந்த தேமா ஓட்டத்தை முடித்தாரன்னா முடிக்கல, பாதியில் என்ன செஞ்சார், ஓட்டத்தை நிறுத்தினார். இந்த தேமா விசுவாசத்தை காத்து கொண்டாரான்னா இல்ல, பாதியில விசுவாசத்தை விட்டு விலகினார். இந்த ஆவி இன்றைக்கும் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்து போராடுது. சில நல்ல சபைக்கு வந்துட்டு இருப்பாங்க, நல்ல ஜெபத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு என்ன செய்ய மாட்டாங்க, ஜெபத்துக்கு வர மாட்டாங்க. என்ன ஒரே நாள்ல அந்த பின்மாற்றம்ங்கிறது என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை. ஆனா பல கட்டங்களாக அந்த பின்மாற்றம் என்ன செய்யுதுன்னா, ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன செய்யுதுன்னா உள்ளுக்குள்ள என்ன செய்து வளர்ந்துகிட்டே இருக்குது. அது ஒரு நாளில் எப்படி வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு. இந்த தேமா ஊழியத்தை விட்டு மாத்திரம் போகல, பவுலை விட்டு என்ன செஞ்சிட்டார், போயிட்டார். விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிட்டார், போயிட்டார். தேவன் அவரை வழிநடத்துறதான அந்த வழிகளை விட்டு போயிட்டார். விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி தொடங்கினதான அந்த ஓட்டத்தை பாதியில நிறுத்திட்டு என்ன செஞ்சிட்டார், போயிட்டார். நாம் எப்படிப்பட்டதான நிலைமையில ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தேமாவினுடைய ஆவி கொடுக்கக்கூடியதான சில எச்சரிப்புகளை இன்றைக்கு நாம் கவனித்து பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டார். இந்த வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார்னா, சிறைச்சாலையில் இருக்கிறார். ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட கிபி 66 அல்லது 67ஆவது ஆண்டில் இந்த நிருபம் எழுதப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. கொலோசை பட்டணத்திற்கோ பிலமோனுக்கோ நிருபம் எழுதும் பொழுதெல்லாம் அவர் நல்லா தான் என்ன செய்கிறார், இருக்கிறார். திடீர்னு ஏன் அப்படின்னா, திடீர்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ளே இருந்ததான அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு அது முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறது என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த கடிதத்தை எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருந்ததான சிறைச்சாலையில் என்ன செய்கிறார்னா இருக்கிறார். ஊழியத்தின் நிமித்தம் சில பாடுகள் வருது, சில உபத்திரவங்கள் வருது, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதான நிலைமை வருது. இந்த காரியங்கள் எல்லாம் இந்த தேமாவினால் என்ன செய்ய முடியலன்னா சகித்து கொள்ள முடியலை. ஏதோ இன்னைக்கு பிரச்சனை மாறிடும், இல்லை இந்த வாரத்தோட பிரச்சனை மாறிடும், அல்லது இந்த மாசத்தோட பிரச்சனை மாறிடும், இப்படி ஒரு எண்ணத்தோடு எதிர்பார்ப்போடு அந்த தேமா என்ன செய்யறாரு, வராரு. ஆனா நாளுக்கு நாள் என்ன செய்யுதுன்னா, சில பிரச்சனைகள் என்ன செய்யுதுன்னா இருந்துகிட்டே இருக்கிறது என்ன செய்யறாரு பார்க்கிறார். பிரச்சனைகளின் மத்தியில சஸ்டெயின் பண்ண அவர்னால முடியல. அதே சமயம் இது நிமித்தமாய் அவர் அநேக காரியங்களை என்ன செய்யறாருன்னா இழக்கிறார். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உலகத்திற்கு அடுத்த காரியங்களை, மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார், உலகத்து மனுஷங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார், உலகத்தை பின்பற்றி போனா இருக்கக்கூடியதான அந்த சந்தோஷத்தை பார்க்கிறார். பார்த்து உலகத்தை நேசித்து எந்த காரணத்தை வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக அடையாளம் கண்டு சொல்றாரு, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. உலகத்து மேல ஆசை வந்துருச்சுப்பா, உலக காரியங்கள் மேல ஆசை வந்துருச்சு, அதனால என்ன செய்யறாரு, என்னை விட்டு போயிட்டான். இந்த தேமாவினுடைய ஆவி அப்படின்னா என்னன்னா, ஒரு கட்டத்தில் மிக தீவிரமாக இருப்பான்.
ஜெபம், உபவாச ஜெபம், தேவனை தேடக்கூடியதான காரியம், தேவ சமூகம் அப்படின்னா வேகமா 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 ஓடுறது. ஜெபம் பண்றதுன்னா சபையிலே விழுந்து கிடக்கிறது, தேவனோடு கூட இருக்கிறதான அந்த நேரத்தை விரும்பி விரும்பி ஓடி வருகிறதான காரியம். ஆனா இப்போ ஜெபம்னா என்ன செய்யறதில்ல, வர்றதில்லை. தேவ சமூகம்னா என்ன செய்யறதில்ல, வர்றதில்லை. சம்பாதிக்கணும், வேலை செய்யணும், உலகத்திற்கு அடுத்த காரியங்கள் என்ன செய்யறது, தேடுறது. ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை, தனி ஜெபத்துக்கு நேரம் இல்லை, வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, தேவனுக்குரிய காரியங்களை தேடுகிறதுக்கு நேரம் இல்லை. உலகத்திற்கு அடுத்த காரியங்களுக்கு முழுமையான இடத்தை கொடுக்கிறது தான் அந்த தேமாவினுடைய ஆவி. பாருங்க, பவுலோடு உடன் வேலையாளாகி இருந்ததான இந்த தேமாவுக்குள் செயல்பட்டதான ஆவி, தேமாவை தேவனிடமிருந்து, ஊழியத்திலிருந்து, பவுலிடமிருந்து, அந்த ஓட்டத்திலிருந்து, அந்த விசுவாசத்திலிருந்து பிரித்ததான ஆவி இன்னைக்கு என்ன செய்து போராடி கொண்டு இருக்கிறது என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆரம்பம் நல்ல முறையில் இருந்துச்சு, அவனுடைய துவக்கம் நல்ல முறையில் இருந்துச்சு, ஆனால் அவனுடைய முடிவு நல்லா இல்லைன்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுது. 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த தேமாவினுடைய ஆவியினுடைய வெளிப்படையான அடையாளம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்த தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். ஆரம்பத்தில் இருந்த தீவிரம் முடிவு வரைக்கும் என்ன செய்யாது, இருக்காது. ப்ரையாரிட்டி என்ன செய்யும், மாறும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னா ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும், முதல்ல தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்கணும், முதல்ல ஜெபத்துக்கு கொடுக்கணும், முதல்ல வேத வாசிப்புக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ முதல் காரியங்கிறப்ப எல்லாத்தையும் தேவனுக்கு தேவனுக்கு தேவனுக்குன்னு என்ன செய்யணும், கொடுக்கணும். இன்றைக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, நேரத்தை உலகத்திற்கும் உலகத்திற்கு அடுத்த காரியங்களுக்கு நம்ம கொடுக்கிறோமோ, தேமாவின் ஆவி செயல்பட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். பின்மாற்றம் ஒரே நாள்ல என்ன செய்யாது, வராது. அது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், வரும். ஒரு டேம்ல பல டிஎம்சி தண்ணி சேகரித்து வச்சிருக்கிறாங்க, அதுல ஒரு சின்ன விரிசல் இருக்கு. இது சின்ன விரிசல் தானே அப்படின்னு விட்டுட்டா என்றைக்காவது ஒரு நாள் அது நிச்சயமா என்ன செய்யும், உடையும். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷனை தேடினேன். திறப்பிலே அப்படின்னா என்னது, அது ஒரு கேப், ஸ்டாண்டிங் இன் த கேப். அந்த திறப்பை அடைக்கணும் அப்படின்னா ஜெபம் பண்ண அடைக்க முடியும், தேவ சமூகத்தில் நின்னா அடைக்க முடியும். சில அழிவுகள் அப்படித்தான் வரும். ஒரு சின்ன வெடிப்பு போதும், ஒரு சின்ன தடுமாற்றம் போதும். அப்போ அந்த அந்த ஆரம்பத்தில் இருந்ததான தீவிரம் இல்லை, அது முக்கியத்துவம் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடக்கூடியதான காரியம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வசனம் சொல்லுது, நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் பரவாயில்ல, வெது வெதுப்பு வீழ்ச்சியினுடைய அடையாளம், தேமாவினுடைய ஆவியை செயல்படுகிறவனுடைய அடையாளம். விசுவாசிகள் எப்பொழுதும் ஆவியில் என்ன செய்யணும், அனலா இருக்கணும்னு வசனம் சொல்லுது. எப்பொழுதும் என்ன செய்யணும், ஜெபத்தில் என்ன செய்யணும், தீவிரமா இருக்கணும். இவருடைய வீழ்ச்சியினுடைய ஆரம்பம் எங்க அப்படின்னா, இவர் என்னமோ பவுல் கூட தான் டிராவல் பண்றாரு, ஆனா பவுல் ஜெபம் பண்ணது போல என்ன செய்யல, ஜெபம் பண்ணல. பவுல் ஜெபம் பண்ணக்கூடியதான நேரத்தில் இல்லைங்க எனக்கு ஒரு வேலை இருக்குங்க, இந்த இங்க வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வீழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. பவுலும் சீலாவும் உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, அடிகள் மத்தியிலே என்ன செய்யறாங்க, நள்ளிரவிலே பாடி துதித்தார்கள். தேமாவிடம் அந்த அனுபவம் என்ன செய்யல, இல்ல. அந்த ப்ரையாரிட்டி இல்ல. அந்த ஜெப வாழ்க்கையில் ஏற்பட்டதான குறைபாடு, வேத வாசிப்பில் ஏற்பட்டதான குறைபாடு, அந்த உலகத்தினுடைய ஈர்ப்பு, ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் என்ன செய்யல, தேமாகிட்ட இல்லை. ஆவிக்குரிய ஒழுக்கம். ஸ்கூலுக்கு போகிறோம், எத்தனை மணிக்கு ஸ்கூல், 9 மணிக்கு ஸ்கூல், 8:45 என்ன செய்கிறோம், உள்ளே போகிறோம். ஆஃபீஸ் போகிறோம், 9 மணிக்கு ஆஃபீஸு, 8:50 8:55 உள்ளே போயிடுறோம்.
இன்றைக்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் போய் இப்போ ஸ்கேனர் வந்துருச்சு. கேமரா முன்னாடி போய் நின்று என்ன செய்யணும், பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு என்ன செய்யணும், ஸ்கேன் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், போகணும். லஞ்சுக்கு 10 நிமிஷம் வெளியில் போகணுன்னா கூட என்ன செய்யணும், நம்ம என்ட்ரி போட்டுட்டு என்ன செய்யணும், போகணும். ஒரு நிறுவனம் இவ்வளவு ஒழுக்கத்தை, இவ்வளவு டிசிப்ளின் என்ன செய்யுது, வேலையாட்கள்கிட்ட எதிர்பார்க்குது. ஆவிக்குரிய ஒழுக்கம், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் அப்படின்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான நேரத்தை தேவனுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அனுதின ஜெபம் அது என்ன செய்யணும், இருக்கணும். இயேசுவானவர் அதிகாலையில் எழுந்து என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணார். அவர் அதிகாலையில் இருட்டான ஒரு வனாந்திரமான இடத்திற்கு என்ன செஞ்சார், போனார். நடு ராத்திரியில் என்ன செஞ்சார், ஜெபம் பண்ணினார். அந்த தனி ஜெபம் அது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சுவாசம் போன்றது. ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் வேதத்தை தூக்கிட்டு என்ன செய்யணும், உட்காரணும். அது ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், அது ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம். எந்த நேரமும் ஃபோனை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோம், எந்த நேரமும் ரீல்ஸ் பார்க்குறோம், எந்த நேரமும் ஷார்ட்ஸ் பார்க்குறோம், எந்த நேரமும் எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வேதத்தை 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியல. ஆவிக்குரிய ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இல்லைன்னு அர்த்தம். எங்க பிரச்சனை வந்துச்சு, சீஷர்களுக்கு எங்க பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய விளைவு என்ன, பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறார். சீசர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, சிதறி போறாங்க. பின்னால் அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து திரும்ப வந்து ஓட்டத்தில் என்ன செஞ்சாங்க, இணைந்தார்கள். தேமா ஒருபோதும் தன்னுடைய தவறுகளை என்ன செய்யலைன்னா அடையாளம் கண்டுகொள்ளவே இல்லை. ஐயோ நான் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறேனே, ஐயோ நான் வேதம் வாசிக்காமல் இருக்கிறேனே, இப்படியே இருந்தேன்னா என் ஆவிக்குரிய வாழ்க்கை குளிர்ந்து நான் பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவேனேன்னு அவன் என்ன செய்யலை, நினைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு பின்மாறி ஒரு கட்டத்தில் தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான் அப்படிங்கிறது என்ன செய்றார், சொல்றார். இரண்டாவது அடையாளம், தேமாவினுடைய ஆவியினுடைய அடையாளம் உலகத்தை நேசித்தல். தேமா பிரபஞ்சத்தை நேசித்து உலகத்தின் மேல் ஆசை, உலகத்தின் மேல ஆசை. அதனுடைய விளைவு என்ன செய்யறார்னா, உலகமா ஆண்டவரான்னு வர்றப்போ ஆண்டவரை விட்டுட்டு அந்த விசுவாச வாழ்க்கையை விட்டுட்டு இவர் எங்க போறாரு, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சுட்டு. பாருங்க, உலக ஆசை, சம்பாதிக்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நம்மளும் தான் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. அதை ஜெபம் பண்ணணும், தேவ ராஜ்யத்தை தேடணும். முதலாவது அவருடைய சமூகத்துக்கு வரணும். ஜெபத்துக்கு வராம, ஆராதனைக்கு வராம நான் அதை தேடுறேன் இதை தேடுறேன்னு போய் தேடும் பொழுது நம்முடைய பிரயாசங்கள் விருதா. தேவனுடைய அனுகிரகம் இல்லாம, தேவனுடைய தயவு இல்லாம நம்மளால எதையும் சாதிக்க முடியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நேற்று ஒரு செய்தி கேட்டேன், ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு, பொருளாதாரத்தை பத்தி சபையில பேசணும், பணத்தை பத்தி சபையில பேசணும், பரலோகத்தை பத்தி நீ ஏன் பேசுற, அன்றைய வருகையை பத்தி நீ ஏன் பேசுற, பரலோகம் அது என்னைக்கு போறோமோ அன்னைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு தேவையை என்ன, அந்த பொருளாதாரத்தை பத்தி பேசுங்க, ஆசீர்வாதத்தை பத்தி பேசு, தேவ ராஜ்யத்தை பத்தி பேசணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, தேவனுக்குரிய காரியங்களை தேடுங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, பின்பு இவைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு கொடுப்பேன்னு சொல்றாரு. எப்போ சொல்றாரு, நீ என்ன செய், உலகத்து காரியங்களுக்கு தேடு அப்ப கொடுப்பேன்னு சொன்னாரா? இல்ல, தேவ ராஜ்யத்தை தேடு, பரலோகத்திற்குரிய காரியங்களை தேடு. இன்றைக்கு தேவனுடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதியாக இருக்கணுமே சொல்லி அதற்குரிய காரியங்களை தேடு. இன்றைக்கு என்னுடைய மரணம் வருமானாலும் நான் தேவனோடு கூட நித்திய ராஜ்யத்தில் இருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு விசுவாச வாழ்க்கையில் ஓடிட்டு என்ன செய், தேடு. இதை தேடுனா அது கூட கொடுக்கப்படும் சொல்ற. ஆனா சொல்ற அது ஒரு அடிஷனல், அது நமக்கு என்ன வேணுங்கிற கர்த்தருக்கு என்ன செய்யும் தெரியும். எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் சரி, உலக ஆசை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது.
வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவுண்டு. ஆரம்பத்துல ஆராதனையில ரொம்ப தீவிரமா இருந்தாங்க, ஆரம்பத்துல ஜெபத்துல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க, ஆரம்பத்துல ஊழியத்துல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. இன்னைக்கு இல்ல, அந்த ஆதி அன்பு இன்னைக்கு என்ன செய்யல, இல்ல. ஆரம்பத்துல ஜெபம் பண்ணது போல இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல, ஆரம்பத்துல ஆராதனைக்கு வந்தது போல இன்னைக்கு என்ன செய்ய முடியல, வர முடியல. ஆராதனை நேரம் 9 மணினா 9:30 வர்றேன், 10 மணிக்கு வர்றேன்னா ஆவியில குளிர்ந்து போயிட்டேன்னு அர்த்தம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து பாருங்க, அந்த கத்தருக்குன்னு கொடுக்கக்கூடிய நேரத்துல கூட கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், கொடுக்கணும். கம்பெனியில் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்கார முடியுது, கம்பெனிக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போக முடியுது, கூட 1 மணி நேரம் உட்கார்ந்தா ஒரு 100 ரூபா கிடைக்கும், 200 ரூபா கிடைக்கும். தேவ தயவு அதை பார்க்கிலும் பெரியது, தேவ கிருபை அதை பார்க்கிலும் பெரியது. தேவ சமூகத்தில் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து பாருங்க, அந்த வார நாட்கள் அலைச்சல்களை தேவன் மாற்றுவார், நம்முடைய சோர்வுகளை தேவன் மாற்றுவார், நம்முடைய குறைச்சல்களை தேவன் என்ன செய்வார்னா மாற்றுவார். ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு தீவிரமாக கிளம்பி இருப்போம், எத்தனை மணிக்கு அலாரம் வச்சிருப்போம், எத்தனை மணிக்கு குளிக்க போயிருப்போம், எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி இருப்போம். இப்போ எப்படி இருக்கிறோம், போகலாம் போகலாம். அவர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பாட்டு ஆரம்பிச்சிருப்பார், போகலாம். தேமாவினுடைய ஆவி செயல்படுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும்? இந்த ஆவிகள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எதிராக போராடுகிறதான ஆவிகள். இந்த ஆவிகள் நமக்கென்று தேவன் வைத்திருக்கக்கூடியதான மகிமையான திட்டத்திற்கு எதிராக போராடுகிறதான ஆவிகள். ஆதி அன்பை இழந்துட்டான் அப்படின்னா அவன் அன்பு வேற பக்கம் போயிருச்சுன்னு அர்த்தம். எபேசு சபைக்கு சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு இல்லை அப்படின்னா என்ன? ஆதியில ஆண்டவரே ஆண்டவரேன்னு இருந்தவன் இப்ப ஆண்டவரும் வேணும், உலகம் வேணும், உலகத்து காரியங்களையும் பார்த்து தானே ஆகணும். வசதி வாய்ப்பு, உலக பிரகாரமான காரியங்களை தேடுறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினுடைய அன்பு இல்லை. கர்த்தர் நம்மளுக்கு நன்மையை தருவார், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அல்ல, ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கர்த்தரையே பிடிச்சிட்டு என்ன செய்யணும், நிக்கணும். லோத்தினுடைய மனைவி, லோத்து அவனுடைய பிள்ளைகள், தேவ தூதர்கள் சோதம் குமார பட்டணத்தை விட்டு வெளியில கையை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து விட்டுட்டு சொல்றாங்க, ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உலக சிநேகம். லோத்தினுடைய மனைவி, லோத்தினுடைய குடும்பம் சோதம் குமார பட்டணத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. ஆனால் இருதயம் என்ன செய்யல, சோதம் குமாரோடு இணைக்கப்பட்டு இருந்தது. அதனாலதான் திரும்பி பார்க்கிறான். கானானை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வந்துட்டாங்க, ஆனால் தங்கள் இருதயங்களிலே எகிப்திற்கு திரும்பினார்கள்னு வசனம் சொல்லுது. அதனுடைய விளைவு வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். உலக சிநேகம், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விலகுதல், இருதயத்திலே எகிப்துக்கு திரும்புதல், இருதயத்திலே சோதமுக்கு திரும்புதல், இது எல்லாம் ஒண்ணுதான். அதனுடைய முடிவு அழிவு. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் தேவனையும் தேட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 3வது காரியம், ஆவிக்குரிய உறவுகளை விட்டு விலகுதல். எப்பவும் நமக்கு நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் வட்டாரம் என்ன செய்யணும், இருக்கணும். நமக்கு சில சோர்வுகள் வருது, நமக்கு சில பலவீனங்கள் வருது, அதை ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்படி எனக்கு இருக்கு, ஜெபம் பண்ணிக்க. நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் வட்டாரம் என்ன செய்யணும், இருக்கணும். தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு, பவுலை விட வேற ஒரு ஆவிக்குரிய நண்பன் கிடைக்க முடியுமா? பவுலை விட ஒரு ஆலோசனைக்காரர் கிடைக்க முடியுமா? ஆனா அந்த சிநேகத்தை விட்டு என்ன செய்யறார்னா வெளியில போறார். அவர் ஊழியத்தை விட்டு மாத்திரம் போகல, பவுலையும் விட்டு என்ன செய்யறாரு, போறார். நல்ல ஆவிக்குரிய உறவுகள் நமக்கு வேணும். ஆவிக்குரிய உறவுகள், நம்ம தவறு செய்யறப்ப கண்டித்து பேசக்கூடியதான நபர்கள், நம்மளை எச்சரிப்பு கொடுத்து திருத்தக்கூடியதான நபர்கள். ஏன் இன்னைக்கு ஜெபத்துக்கு வரல, நம்மை கண்டித்து பேசுகிறதான உறவுகள் நமக்கு அவசியம். ஏன் இன்னைக்கு ஆராதனைக்கு நீ லேட்டா வந்த,
கண்டித்து பேசக்கூடியதான உறவுகள் அவசியம். எல்லா நேரத்திலையும் பாஸ்டர் பேசணும்னு அவசியம் இல்லை. அதை திருத்துகிற ஆவிக்குரிய நண்பர்கள் வட்டாரம் வேணும். இன்னைக்கு எல்லா காரியத்திலும் ஐக்கியம் இருக்குது. ஆனா ஆவிக்குரிய காரியங்களிலே கண்டித்து உணர்த்துகிற, தேவனுக்குரிய காரியங்களிலே கண்டித்து உணர்த்துகிற ஆவிக்குரிய நட்புகள் இல்லை. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் அவங்க இஷ்டம் இல்லை. தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க, அவனுக்கு அந்த அந்த ஆசை வந்த உடனே பவுலுடைய மேன்மை தெரியல, பவுல் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் தெரியல, பவுலே பெருசா தெரியல, போன்னு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. பவுலை விட்டு போறார், ஊழியத்தை விட்டு போறார், சபையை விட்டு போறார். எபிரேயர் 10:25 சொல்லுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அதெல்லாம் பாஸ்டர் சொல்லட்டுங்க, அது பாஸ்டர் சொல்லட்டும், நமக்கு என்ன, அப்படி சொல்லல. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். ஒருவருக்கொருவர்னா என்னது? யார் வேணாலும் சொல்லலாம். தேவனுக்குரிய காரியங்களை பற்றி யார் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆவிக்குரிய காரியங்களை குறித்து யார் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், கண்டிக்கலாம், சொல்லணும், உணர்த்தணும். மற்றும் யார் கண்டிப்பாங்க அப்படின்னா, அந்த ஆத்துமாக்களை குறித்து அக்கறை உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, கண்டிப்பாங்க. கண்டிக்க வேண்டிய காரியங்கள் என்ன செய்யணும், கண்டிக்கணும். பிசாசினுடைய தந்திரம் இங்க எப்படி செயல்படுது அப்படின்னா, ஒரு ஆளை அவன் டார்கெட் பண்ணிட்டான் அப்படின்னா, முதல்ல அவங்களை சுற்றி இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய வட்டாரங்கள்ல இருந்து அவன் என்ன செய்வான்னா பிரிச்சு எடுப்பான். ஆவிக்குரிய நண்பர்கள், ஆவிக்குரிய சூழல் அதுல விட்டு என்ன செய்வான், பிரிச்சு எடுப்பான். நமக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே டீச் பண்ணதான ஒரு பாடம். 4 மாடுகள் சேர்ந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும், ஒரு சிங்கம் வரும், அது என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. அப்போ முதல் வேலையை அது என்ன செய்யுது, 4 மாடுகளை என்ன செய்து பிரித்து விடுது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையா என்ன செய்யுது, பிசாசு அப்படித்தான். பவுல் கூட இருக்கிற வரைக்கும் இவனால ஒன்றும் பண்ண முடியல. பவுலை விட்டு கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் இது பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு கடைசியில பவுலுக்கும் தீமாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய இடைவெளி விட்டு என்ன செய்யறான், வெளியில தூக்கிட்டான். இப்போ புத்திமதி என்ன செய்யல, உள்ள போகல. புத்திமதி என்ன செய்யல, உள்ள போகல. ஸோ பிசாசு ஒரு நபரை ஆவிக்குரிய காரியங்களில் பின்மாற்றத்துக்கு நேரம் நடத்தணும்னு நினச்சா தனிமைப்படுத்துவான். தனிமைப்படுத்திட்டான்னா அதுக்கப்புறம் அவன் நினைச்சதெல்லாம் நடக்கும். பிரிந்து போகிறவன் தன் இச்சைகளின்படி செய்ய பார்க்கிறான், 100க்கு 100 தேமாவுக்கு அது என்ன செய்யும், பொருந்தும். இப்ப தேமாவை பவுல் கேட்க முடியாது. பவுல் கூட இருந்தா நீ கிரேஸ்கே போகும்பாரு, நீ தீமோத்தேயு கூட சேர்ந்து இங்க போகும்பாரு, தீத்து கூட சேர்ந்து அங்க போகும்பாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, நான் இப்போ என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. சில ஆவிக்குரிய நண்பர்கள் வட்டாரங்கள்ல இருந்து அப்படியே பிரிகிறோம் அப்படின்னா அது தேமாவினுடைய ஆவி செயல்படுதுன்னு அர்த்தம். 4வது காரியம், அழைப்பை விட வசதி வாய்ப்பை தேர்ந்தெடுத்தல். தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிட்டார். அழைப்பு வேற, ஆனா அவனுடைய செயல்பாடு வேற. அழைப்பு அதுல சில பாடுகள் இருக்குது, சில கஷ்டங்கள் இருக்குது, ஆனா அதை தாண்டி தேவ நடத்துதல் இருக்குது, தேவ பிரசன்னம் இருக்குது, தேவனுடைய வழிகாட்டுதல் என்ன செய்து இருக்குது. ஆனா இவர் அழைப்பா உலகமா, அழைப்பா உலகத்திற்குரிய காரியமான, அழைப்பை விட உலகத்திற்குரிய காரியத்திற்கு என்ன செய்யறாரு, முக்கியத்துவம் கொடுக்கிறார். அழைப்பை விட்டு விட்டு வசதி வாய்ப்புகளை என்ன செய்யறனா தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் சொல்லுது, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. எலிஜிபிலிட்டி, தேவனுடைய ராஜ்யத்திற்கு எவன் தகுதியானவன் அப்படிங்கிறத பார்க்கிறப்போ, ஆனால் எல்லாத்துக்கும் கிருபை என்ன செய்யறார், கொடுக்கிறார். நம்முடைய அழைப்பே கிருபை நிமித்தமா வந்ததுதான். நம்ம என்ன ஆபிரகாமினுடைய வம்சாவளி, யூதர்களுடைய வம்சாவளி அப்படியா? இல்ல. ஆண்டவர் என்ன செய்யற, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பிறகு முழு உலகத்திற்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது.
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட அவர் என்ன செஞ்சார்னா ரத்தம் சிந்தினார். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக என்ன செஞ்சார் இருக்கிறார். அப்போ தேவனுடைய கிருபை நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுடையவன் அல்ல. யார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவா? இயேசுவோடு ஊழியம் செய்தவர்களிலே யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்க? அப்போஸ்தலர்கள யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்க? இங்க திருச்சபையில் ஆராதனையில் கூடி வந்திருக்கிற யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பாங்கன்னா, அதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஆண்டவர், அதெல்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, எவன் பின்னிட்டு பார்க்கிறானோ அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியினுடைய அந்த கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலால கம்பீரமா சொல்ல முடிஞ்சு. இவர் யாரு? பவுலுடைய உடன் வேலையாள். ஆனா இந்த வசனத்தின்படி தேவனுடைய ராஜ்யத்திற்கான தகுதியை இழந்து போனதான நபர். தகுதி என்ன செஞ்சிட்டாரு? இழந்துட்டார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். ஆண்டவரை சொல்லணும், தேமாவின் ஆவி அல்ல, தேவ ஆவி எங்களில் செயல்படட்டும். ஆமென். நாங்க தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களா என்ன செய்யணும்? வாரணும். ஒருபோதும் கலப்பை மேல கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிறவர்களால் அல்ல. என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, நாங்க உண்மை என்ன செய்வோம்? பின்தொடருவோம். தேமாவினுடைய ஆவி அது இன்றைக்கும் என்ன செய்தனா செயல்படுது. அது வசதியை அழைப்பை விட வசதி வாய்ப்புகளை என்ன செஞ்சான்னா முக்கியத்துவப்படுத்தினான். அழைப்பில் இருந்தால் நிறைய தியாகம் பண்ண வேண்டியிருக்கும், சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். விட்டுட்டு போயிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. தன்னுடைய பொறுப்புகளை அவர் தவிர்த்தார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். 5வது காரியம், தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான். அந்த ஆசை அப்படிங்கிறது பண ஆசை. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை ஈச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை விட்டு விலகி என்ன செய்யறாங்கன்னா, விசுவாசத்தை விட்டு வழுவி. பவுல் கூட ஊழியம் செஞ்சா ஒன்றும் கிடைக்காது, பவுல் கூட ஊழியம் செஞ்சா எந்த நன்மையும் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் இல்லை, இப்படியே இருந்தோம்னா வாழ்க்கை என்ன ஆகிறது? பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டு பண ஆசையினாலே போயிட்டார்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். விசுவாசத்தை விட்டு வலிவின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாரு, அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு விலகிறவங்க அவங்கள யாரும் குத்தலை, அவங்களே உருவ குத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் இந்த தேமாவினுடைய ஆவி, பின்மாற்றத்தினுடைய ஆவி, சோர்வினுடைய ஆவி, இந்த பண ஆசையினுடைய ஆவி, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைக்கிற ஆவி நம்மில் செயல்படாதபடி நம்மை காப்பாராக.